உத்தரப்பிரதேச மாநிலம் மத்ராஸில் சாமியார் போலே பாபாவின் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 116 உயர்ந்திருக்கிறது. முல்ரா கிராமத்தில் நடைபெற்ற சத்சங் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். எந்தவித முன்னேற்பாடுகளுமின்றி நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மேலும் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. மத்ராஸ் ஆன்மீக கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் உடல்களை எடுத்து செல்ல போதிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இல்லாததால் உடல்களை சரக்கு வாகனத்தில் வைத்து எடுத்து சென்ற அவல நிலை ஏற்பட்டது. மேலும் பலர் காயமடைந்து உயிருக்கு போராடியதால் கிடைத்த வாகனங்களில் மருத்துவமனைக்கு ஏற்றி செல்லும் நிலை உருவானது. மத்ராஸில் நடைபெற்ற சாமியார் போலே பாபாவின் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. நிகழ்ச்சியின் போது பெண்கள் சாமியாரை நோக்கி படையெடுத்து சென்றதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாசிக்க முடியாமல் போனது. இதனால் பலர் தப்பி ஓட முயன்ற போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளனர். மத்ராஸில் 116 அப்பாவி பொதுமக்களின் உயிரிழப்பிற்கு காரணமான ஆன்மீக கூட்டமைப்பாளர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்த சாமியார் போலே பாபாவுக்கு அனுமதி வழங்கியது யார் என உயர்மட்ட குழு விசாரித்து வரும் நிலையில் தலைமறைவான அவரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். 18வது மக்களவை கூட்டத்தொடரின் முதல் அமர்வை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். மக்களவை கூட்டத்தொடர் இன்று வரை நடக்கவிருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 30 மணி நேரம் 40 நிமிடங்கள் நடைபெற்ற முதல் அமர்வில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அனல் பறக்க விவாதங்கள் நடைபெற்றன. வெறும் 99 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் மக்களவை தேர்தலில் பாஜக தோற்றுவிட்டது போன்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சிப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் மோடி கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கும் காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி என காட்டமாக தெரிவித்தார். மக்களவையில் ஒரு குழந்தையை போல ராகுல் காந்தி நடந்து கொண்டதாக பிரதமர் மோடி கிண்டல் அடித்தார். மக்களவையில் பேசிய மோடி வெயிலில் வந்துவிட்டு பாதிக்கப்பட்டவர் போன்று ராகுல் நாடகம் நடத்துவதாக கடுமையாக சாடினார். மேலும் 2029 ஆண்டும் எதிர்க்கட்சி வரிசையில்தான் காங்கிரஸ் இருக்கும் என்றார். சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியாவுடன் ஒப்பிட்டு ஒழிக்க வேண்டும் என திமுக கூறியதாக தெரிவித்த பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இந்து விரோத கட்சி என ஆவேசமாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருவதாகவும் மக்களவை தேர்தலில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வு முறைகேடு குறித்து புதன்கிழமை மக்களவையில் விவாதம் நடத்த அரசு முன்வர வேண்டுமென பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் அனுப்பியுள்ளார். நீட் தேர்வு முறைகேடு குறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கடந்த 28ஆம் தேதி மற்றும் ஜூலை 1ஆம் தேதி விவாதம் நடத்த கோரிக்கை மறுக்கப்பட்டதாக தமது கடிதத்தில் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தனக்கு எதிராக முழக்கமிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கு பிரதமர் தண்ணீர் எடுத்து கொடுத்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரையாற்றிக் கொண்டிருந்த பிரதமருக்கு தண்ணீர் வழங்கப்பட்ட நிலையில் அதனை தனக்கு முன்னால் முழக்கமிட்டிருந்த எம்பிக்களுக்கு வழங்கினர். சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் திட்டமிட்டபடி N1 புள்ளியை சுற்றி தனது முதல் ஒளிவட்ட சுற்றுப்பாதையை நிறைவு செய்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. 178 நாட்கள் பயணித்து முதல் சுற்றுப்பாதையை நிறைவு செய்த ஆதித்யா L1 தற்போது 2வது சுற்றுப்பாதைக்கான பயணத்தை தொடங்கியுள்ளது. கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இம்மாதத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் நடைபெற்றதைப் போல வினாத்தாள் கசிவை தடுப்பதற்காக இம்முறை தேர்வுக்கு 2 மணி நேரம் முன்னதாகத்தான் வினாத்தாள் தயாரிக்கப்படும் என கூறப்படுகிறது. புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் மறுப்பு தெரிவித்துவிட்டார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட தலைமை நீதிபதியிடம் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், சட்டங்கள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் தன்னால் கருத்து தெரிவிக்க முடியாது என கூறினார்.
தமிழ்நாட்டில் 2 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை மாநகர காவல்துறையின் உளவுத்துறை துணை ஆணையராக இருந்த அரவிந்தன் மற்றும் சென்னை கிழக்கு மாநகர காவல்துறை இணை ஆணையராக இருந்த தர்மராஜன் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பாஜகவின் தேர்தல் நேர முழக்கமான கச்சத்தீவு மீட்புக்கு மத்திய அரசு எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் இந்த பிரச்சனையை தேர்தல் நேர முழக்கத்திற்காக மட்டுமே பாஜக பயன்படுத்தி வருவதாக விமர்சித்துள்ளார். நல்ல காரியத்திற்காக போராடினால் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு வழங்குவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கள்ளசாராயத்திற்கு எதிராக தாங்கள் போராடியதைப் போல அவர்களும் நல்ல காரியத்திற்காக போராடினால் ஆதரவு அளிப்போம் என்றார். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக சார்பாக போட்டியிடும் அன்புமணிக்கு ஆதரவாக காணை பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என முதலமைச்சர் மட்டும்தான் கூறி வருவதாக தெரிவித்தார். மதுரையில் திமுகவை சேர்ந்த பெண் மேயருக்கு செங்கோல் வழங்கியது அடிமைத்தனம் இல்லையா என MP சு வெங்கடேசனுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். செங்கோல் என்றால் பெண்களை அந்தப்புறத்தில் அடிமைப்படுத்துவது என நாடாளுமன்றத்தில் MP சு வெங்கடேசன் கூறியிருந்த நிலையில் அதற்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்கிறார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் கிடைப்பது இல்லை என நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி விமர்சித்திருக்கிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளை குறிவைத்து மட்டுமே பேசியதாக சாடினார். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 40 MPக்களால் தமிழ்நாட்டிற்கோ அல்லது புதுச்சேரிக்கோ எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து பாஜகவினரோடு ஆலோசனை நடத்திய அவர் திமுக கூட்டணியை தேர்ந்தெடுத்தால் எதையுமே செய்ய முடியாது, வெறும் சத்தம்தான் போடுவார்கள் என்று மக்களிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்ததாக வேதனையோடு கூறினார். மாணவர்களிடையே ஏற்படும் சாதிய மோதல்களை தடுக்க தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திருநெல்வேலியில் மாணவர்களிடையே சாதி கலவரத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு ஏற்பட்ட மோதல் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். குறுவை பருவ பயிர்களை உடனடியாக காப்பீடு செய்யுமாறு விவசாயிகளுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நடப்பாண்டின் தனி நிதிநிலை அறிக்கையில் 1775 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் விவசாயிகள் ஜூலை 31ஆம் தேதிக்குள் பயிர்களை காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என்றார். தனியார் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் போலீஸ், வக்கீல், ஊடகம் என ஸ்டிக்கர்கள் ஒட்ட தடை விதித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாநகர காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையில் தடை விதித்து பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் இதனை கேட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஆவின் பாலகத்தில் ஆவின் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக வெளியான தகவலுக்கு அந்நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆவின் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் அச்சரப்பாக்கம் ஆவின் பாலகத்தில் ஃப்ரீசர் பாக்ஸ் பழுதடைந்த காரணமாக அதில் ஐஸ்கிரீம் சேமித்து வைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது உடைமைகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கை அரசால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ளதாகவும் கச்சத்தீவை மீட்பதே இதற்கான நிரந்தர தீர்வாக அமையும் எனவும் தெரிவித்திருக்கிறார்.
உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்காத நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக அமைச்சர் பொன்முடி புறக்கணித்ததாக தகவல் வெளியான நிலையில் முக்கிய பணிகள் காரணமாகவே அவரால் பங்கேற்க இயலவில்லை என பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்தார். தேசிய அளவில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று மக்களவையில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவனுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காட்டமாக பதிலளித்தார். திருமாவளவன் பேச்சுக்கு பதிலளித்த அவர், தங்கள் கூட்டணியில் உள்ள திமுக ஆளும் தமிழகத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. எனவே தங்கள் அறிவுரைகளை முதலில் தமிழக முதல்வருக்கு வழங்குங்கள் என காட்டமாக தெரிவித்தார். இன்ஸ்டாகிராமில் சென்னை திருவொற்றியூர் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை எழும்பூர் ரயில் நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர். திருவொற்றியூரில் ரியல் எஸ்டேட் ஊழியரிடம் பணப்பறிப்பில் ஈடுபட்ட வழக்கில் ரிஷிகண்ணா என்பவர் தலைமறைவான நிலையில் அவன் போலீசாருக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொலை மிரட்டல் விடுத்திருந்தார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் பட்டாணி கடையில் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மிரட்டி கடலை வாங்கி செல்லும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்த கடையின் உரிமையாளர் ராஜன் பிரேம்குமார் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கவும் தனக்கு பாதுகாப்பு அளிக்கவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த நாகுடியில் சோலார் மின் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய உதவி மின் செயற்பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். நாகுடி துணை மின் நிலையத்தில் உதவி செயற்பொறியாளரான பிருந்தாவனன் பாண்டியராஜன் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது சிக்கினர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் விவசாயியிடம் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி செயற்பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். தங்கராசு என்ற விவசாயி மின்சாரத்தை திருடியதாகவும் அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்க லஞ்சம் கேட்டு வாங்கிய போது உதவி செயற்பொறியாளர் திருமாறன் இளைய நம்பி சிக்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பானிபூரி கடைகளில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கடைகளில் இருந்து உணவு மாதிரிகளை எடுத்து சென்ற அதிகாரிகள் பரிசோதனை முடிவில் ஏதேனும் விளைவுகளை ஏற்படுத்தும் பொருட்கள் இருப்பின் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். இரண்டாம் கட்டமாக கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் அனைத்து வசதிகளோடு அமைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தள வசதி ஏற்படுத்த அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மது போதையில் வந்த 2 திருநங்கைகள் சாலையோர காய்கறி வியாபாரியிடம் பணம் கேட்டபோது அவர் தர மறுத்ததால் ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடி காய்கறிகளை சாலையில் அள்ளி வீசி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் திருநங்கைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பகுதியில் மனைவி கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்ற நிலையில் கணவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். குடிப்பழக்கம், கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி அஜி தாய் வீட்டிற்கு சென்ற நிலையில் சோகம் தாங்க முடியாமல் மன உளைச்சலில் இருந்த விஜில் வீட்டின் முன்பாக தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் மணல் திருட்டில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து டிராக்டர் மற்றும் ஜேசிபி வாகனத்தை பறிமுதல் செய்தனர். போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஆலிவளம் பகுதியில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக டிராக்டரில் சவுடு மணல் ஏற்றிக் கொண்டிருந்தவர்களையும் வலங்கமான் பகுதியில் வாகனத்தில் மணல் ஏற்றிக் கொண்டு இருந்தவரையும் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க சென்ற அதிகாரிகளிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பர்கூர் மலையடிவாரத்தில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தை அப்பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் மற்றும் முத்துசாமி ஆகிய இருவரும் ஆக்கிரமித்து 50 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தனியார் மருந்து கடையில் மாவட்ட மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். தெற்கு ராஜவீதி பகுதியில் சமீர் அலி என்பவருக்கு சொந்தமான மருந்து கடையில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுகிறதா என அதிகாரிகள் சோதனை செய்தனர்.
கோவையில் உள்ள தேவாலயத்தில் மாட்டு மூத்திரத்தை குடிப்பவன் உயர்ந்த சாதி, மாட்டை உண்பவன் கீழ் சாதியா என்று பேசிய பாதிரியாரை போலீசார் கைது செய்தனர். இந்து கிறிஸ்தவ சமூகங்களுக்கிடையே பகையை ஊக்குவிக்கும் விதமாக பேசியதாக கைது செய்யப்பட்ட பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் மீது போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு மைய விடுதியில் உணவு சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விடுதியில் உணவு சரியில்லை என கூறி மாணவ மாணவிகள் சமீபத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை கொள்ளையடித்து வந்த 2வரை பள்ளிகொண்டா போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த முகமது ஆசிப் மற்றும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சண்முகம் என்பது தெரியவந்த நிலையில் அவர்களிடம் இருந்து 96 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே மரப்பட்டறைக்கு மின் இணைப்பு வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய லைன்மேனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். முருகதாஸ் என்பவரிடம் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய லைன்மேன் பலராமனிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பாறை உடைக்க அனுமதியின்றி வெடிபொருட்களை பயன்படுத்தியதாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். செம்பிரான்குளம் பாண்டியன்பாறை பகுதியில் ரெக்ஸ் ஜெலட்டின் குச்சிகள் உள்ளிட்ட வெடிபொருட்கள் வைத்திருந்த கோவிந்தராஜ், சரவணகுமார், வேல்முருகன் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரை அடுத்த புரூக்லேண்ட்ஸ் பகுதியில் நகராட்சி பூங்காவை ஆக்கிரமிப்பு செய்து சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சொகுசு பங்களாவை நீதிமன்ற உத்தரவுப்படி JCB இயந்திரம் கொண்டு இடிக்கப்பட்டது. மேலும் பங்களாவில் இருந்த பொருட்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டன. தமிழ்நாடு சுற்றுலா கண்காட்சியின் அறிமுக விழா மதுரை டிராவல் கிளப் சார்பாக நடைபெற்றது. இதனை GRT ஹோட்டல் தலைமை செயல் அதிகாரி விக்ரம் கோட்டா, ரெசிடென்சி ஹோட்டல் CEO கோபிநாத், சிவாங்கி, மதுரை டிராவல்ஸ் கிளப்பின் துணைத் தலைவர் சுந்தர் சிங்காரம் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்த நிலையில் முதல் நிகழ்வு செப்டம்பர் 20ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ளது. ராணிப்பேட்டையில் பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா, தொகுப்பு வீடு மற்றும் சாதி சான்றிதழ் வழங்க கோரி மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக நடந்து சென்று மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூரில் 1 லட்சம் ரூபாய் கட்டினால் 4 லட்சம் ரூபாய் தருவதாக ஆசை வார்த்தை கூறி 87 கோடி ரூபாய் மோசடி செய்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் SP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். திருவள்ளூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பாண்டுரங்கன் குடும்பத்துடன் சேர்ந்து ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் கரைகண்டம் பகுதியில் உள்ள வீரசோழன் ஆற்றில் பட்டப்பகலில் மூட்டைகளில் மணல் திருடப்பட்டு வருகிறது. லாரி, டிராக்டர்களில் மணல் கடத்தி செல்வதை காவல்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி வாகனங்களை பறிமுதல் செய்து வரும் நிலையில் மூட்டைகளில் மணல் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. பூந்தமல்லி அருகே நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பாரிவாக்கம் ஊராட்சியை குடிசை இல்லாத கிராமமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊராட்சி மன்ற தலைவர் உறுதியளித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் தணிகாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பழுதடைந்த ஊரக வீடுகளை சீரமைத்தல், கலைஞரின் கனவு இல்லம் திட்ட பயனாளிகள் தேர்வு செய்தல் குறித்து விவாதிக்கப்பட்டது. சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கல்விக் குழுமம் மற்றும் ரோட்டாராக் சங்கம் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக பல்நோக்கு உடல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளைச் சார்ந்த 150 மருத்துவர்கள் கலந்து கொண்டு 8 முதல் 15 வயது நிரம்பிய மாணவர்களுக்கு இலவசமாக மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் ரிக்ஷாவில் வலம் வந்த ரஷ்ய தம்பதியை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். ஆரோவில்லில் உள்ள ஆட்டோமொபைல் பணிமனையில் ரஷ்யாவைச் சேர்ந்த செர்கே என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது கர்ப்பிணி மனைவி மற்றும் 3 குழந்தைகளோடு ரிக்ஷாவில் ஊர் சுற்றி வருவது அனைவரையும் கவர்ந்திருக்கிறது.
கோவை மாவட்டம் குரங்குமுடி எஸ்டேட் பகுதியில் 2 காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அவை குடியிருப்பு மற்றும் தொழிலாளர்கள் பணிபுரியும் இடங்களில் அடிக்கடி உலா வரும் நிலையில் 2 யானைகளையும் வனத்துறையினர் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரை அடுத்த வண்டிசோலை பிராவிடன்ஸ் மகளிர் கல்லூரி வளாகத்தில் கரடி ஒன்று சாவகாசமாக சுற்றித் திரிந்ததோடு ஆட்கள் நடமாட்டத்தை பார்த்ததோடு மனிதர்கள் போல தடுப்பு வேலிகள் மீது ஏறி இறங்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வனத்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் விரைவு படகில் சென்று பார்வையிட்ட அவர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் ஜூனாகத் மாவட்டத்தின் 30 கிராமங்கள் பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஜூனாகத் மாவட்டத்தின் வந்தாளி கிராமத்தில் மட்டும் ஒரே நாளில் 361 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 5 நக்சல்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பல நக்சலைட்டுகள் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதில் பாதுகாப்பு படையினர் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 25ஆம் ஆண்டு கார்கில் போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவம் சார்பாக 2 சக்கர வாகன பேரணி நடைபெற்றது. லடாக்கில் உள்ள பழைய கார்கில் நினைவிடத்தில் தொடங்கி சுமார் 35 கிலோமீட்டர் நடைபெற்ற பேரணியில் 2 சக்கர வாகனத்தில் தேசிய கொடியை கட்டிக்கொண்டு ஏராளமானோர் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் திருமணத்தை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் பகுதியைச் சேர்ந்த ஏழை மணமக்கள் 50 பேருக்கு முகேஷ் அம்பானி குடும்பத்தார் திருமணம் நடத்தி வைத்தனர். திருமண சீர்வரிசையாக வீட்டு உபயோகப் பொருட்கள், ஓராண்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் ஆகியவை கொடுக்கப்பட்டன. திருமணத்திற்கு பிறகு பிரம்மாண்டமான விருந்தும் நடைபெற்றது. தெற்கு காஷ்மீர் இமயமலையில் உள்ள அமர்நாத் புனித குகை கோவிலில் செவ்வாய்க்கிழமை மட்டும் 22,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்ததாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். அமர்நாத் யாத்திரை கடந்த சனிக்கிழமை தொடங்கிய நிலையில் 4 நாட்களில் இதுவரை 74,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை வழிபட்டுள்ளனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக கசகஸ்தான் சென்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு கசகஸ்தான் துணை பிரதமர் முராத் நூட்லுவை மத்திய அமைச்சர் நேரில் சந்தித்தார். அப்போது உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான முதல் 2 T20 தொடரில் தமிழக வீரர் சாய் சுதர்சன், ஜித்தேஷ் சர்மா மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோர் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அணியில் இடம்பெற்றிருந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், சிவம் துபே உள்ளிட்டோர் வெஸ்ட் இண்டீஸில் இருந்து தாயகம் திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக BCCI தெரிவித்துள்ளது. 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 1 ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததைக் கண்டு இரவு முழுவதும் அழுததாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு முன்னரோ அல்லது அதற்கு பின்னரோ அப்படி எதற்குமே அழுதது கிடையாது என்றும் கூறியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடருக்கு தகுதி பெற்றுள்ள அணிகளின் விவரங்களை ICC வெளியிட்டுள்ளது. அதன்படி T20 உலகக்கோப்பை தொடரை நடத்தும் நாடுகள் அடிப்படையில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் நேரடியாக தகுதி பெற்றுள்ளன. சூப்பர் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், அமெரிக்கா, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், தென்னாப்பிரிக்கா அணிகளும் தகுதி பெற்றுள்ளன. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தென்னாப்பிரிக்க வீரர் டேவிட் மில்லர் ஓய்வு பெற்றுவிட்டதாக தகவல் பரவிய நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கும் அவர், தென்னாப்பிரிக்காவிற்காக எப்போதும் தொடர்ந்து விளையாடுவேன் என்றும் சிறந்தது இனிமேல்தான் வரும் எனவும் கூறியிருக்கிறார்.
வினோத் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வெளியான தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்தை தொடர்ந்து 2வது பாகத்தை எடுக்க படக்குழு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விஜயின் 69வது படத்தை வினோத் இயக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த படத்தை தொடர்ந்து தீரன் அதிகாரம் 2ஆம் பாகத்திற்கான பணிகளை தொடங்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. பாண்டிராஜ் இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்கும் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடிகை நித்யா மேனன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே இருவரும் இணைந்து மலையாள படம் ஒன்றில் நடித்திருக்கும் நிலையில் புதிய படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் சரத்குமாரின் மகளும் நடிகையுமான வரலட்சுமியின் ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினிகாந்த், பிரபுதேவா, விஷ்ணு விஷால், நடிகைகள் த்ரிஷா, மீனா உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். குறிப்பாக நடிகை வரலட்சுமிக்கு த்ரிஷா முத்தமிட்டு வாழ்த்து தெரிவித்த நிலையில் பாடலுக்கு சரத்குமார் ஜாலியாக நடனமாடி மகிழ்ந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடை அடுத்த ரத்தனகிரியில் உள்ள பாலமுருகன் கோவிலில் ஆனி மாத கிருத்தியை முன்னிட்டு அறுகோண தெப்பக்குளத்தில் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். இதனையொட்டி முருகப்பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் அறுகோண தெப்பக்குளத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆணி கிருத்திகையை முன்னிட்டு சாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையோடு தங்கத்தேரில் எழுந்தருளி பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்ட பக்தர்கள் அரோகரா கோஷத்தோடு தங்கத்தேரை இழுத்து வழிபாடு செய்தனர். மஹிந்திரா நிறுவனத்தின் ஸ்கார்பியோ என் மாடல் கார் அறிமுகம் செய்யப்பட்ட 2 ஆண்டுகளில் 10 லட்சத்துக்கும் அதிகமான யூனிட்டுகளை விற்றுள்ளதாக அந்த நிறுவனம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஸ்கார்பியோ SUV மாடல் அறிமுகம் செய்து 11 ஆண்டுகளில் 9 லட்சம் கடந்துள்ளதாக மஹிந்திரா அறிவித்திருந்தது. தற்போது ஸ்கார்பியோ என் அதையும் தாண்டி விற்பனையாகியுள்ளது. ட்ரியம்ப் டேட்டோனா 660 சூப்பர் ஸ்போர்ட் பைக்குக்கான முன்பதிவு தொடங்கப்பட்டிருக்கிறது. 25,000 ரூபாய் முன்பணம் செலுத்தி இந்த பைக்கை வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பைக் 10 லட்சம் ரூபாய் விலைக்குள் இந்தியாவில் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.